அனைவருக்கும் வணக்கம். சப்ஜெக்ட் மேக்ஸ் ஸ்டாண்டர்ட் 10th இங்கிலீஷ் மீடியம் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 1 and 2. ஓகே, இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பார்க்க போறோம். அதுல ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவை பத்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் A is equal to 1/2 சிக்மா x1 into y2 minus y3 ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலாவை தான் இந்த மாதிரி நம்ம மாத்தி எழுதிக்கலாம். A is equal to 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி கணக்குகளை செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் தனி மேக்ஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம மேக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம கணக்குக்கு செல்லலாம். 1ல 1 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 1, -1 -4, 6 and -3, -5. The given points are 3 பாயிண்ட் எழுதிக்கிறதும். இந்த 3 பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சுக்கிறதும். அப்போ 1, -1 அப்படிங்கிறது 4th குவாட்ரண்ட்ல நமக்கு அமையும். அதே மாதிரி -4 -6 அப்படிங்கிறது 2nd குவாட்ரண்ட்ல அமையும். -3, -5 அப்படிங்கிறது 3rd குவாட்ரண்ட்ல அமையும். நமக்கு இந்த ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை வந்து நம்ம பார்க்க போறோம். சாதாரணமான ஃபார்முலாவா இருந்தா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னா 1/2 PH, அதாவது லென்த்தும் பிரெத்தும் கொடுத்தா போட்டுடலாம். ஆனா நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ 1/2 x1 y1 அப்படின்னா 1 -1, அதே மாதிரி x2 y2 அப்படின்னா -4 6, x3 y3னா -3 -5. அகைன் x1 y1 இருக்கிறதுனால திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருக்க x1 y1 எழுதிக்கிறதும் 1 -1. ஓகே, 1/2. இப்ப நம்ம இதை மல்டிப்ளை பண்றோம். மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்றோம். -4 போட்டு கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 into 6 6, -4 into -5 plus 20, -3 into -1 plus 3, minus plus ஆயிரும். 1 4s are 4 plus 6 -3யும் -18, -5ம் plus 1ம் -5. ஓகே, இப்ப நம்ம இதை ஆட் பண்ண போறோம். இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கிறதுனால 3ஐயுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 29 கிடைக்கும். இங்க வந்து இந்த மைனஸ்ல இருக்கக்கூடிய 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து இந்த +4 செப்பரேட் பண்ணோம்னா -19 கிடைக்கும். அப்புறம் மைனஸையும் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய -19ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்போ 29 + 19 கிடைக்கும். 2ஐயும் ஆட் பண்ணோம்னா 48 ஆகும். இந்த 48 வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2s are 2, இங்க 24 2s are 48 அப்படின்னு வரும். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா 24 கிடைக்கும். அப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் யூனிட். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சம் வந்து find the area of the triangle formed by the points -10, -4, -8, -1 and -3, -5. The given points are 3 பாயிண்டையுமே நம்ம எழுதிக்கிடுதோம். இந்த 3 பாயிண்ட்டுமே நமக்கு 4th குவாட்ரண்ட்ல தான் வரும். ஏன்னா எல்லாமே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மைனஸ்ல இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம்ல மார்க் பண்ணிக்கிட்டு இந்த டயக்ராமத்தோட ஏரியா ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். அப்ப அதே இதை அப்ளை பண்றோம். x1 y1க்கு பதில் -8 -1, x2 y2க்கு பதில் -10 -4, x3 y3க்கு பதில் -5 -3 -5. அதே மாதிரி x1 y1க்கு பதில் -8 -1. இதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் 1/2 மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் பிளஸ் ஆயிரும். 4 8s are 32. இங்கேயும் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 10 5s are 50. இங்கேயும் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 1s are 3 மைனஸ். இப்ப கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்றோம். -1 -10 +10 ஆயிரும். இங்க -4 -3யும் +12 ஆயிரும்.
-5 -8 +40 ஆயிரும். அடுத்தால எல்லாமே நமக்கு பிளஸ்ஸா இருக்கிறதுனால இந்த 3 ஆட் பண்ணோம்னா 85 கிடைக்கும். இங்க இந்த 3 ஆட் பண்ணோம்னா 62 கிடைக்கும். 85ல இருந்து 62 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா 23 கிடைக்கும். 23 2ஆல டிவைட் பண்ணோம்னா 11.5. அப்போ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 11.5 ஸ்கொயர் யூனிட். கொஸ்டின் நம்பர் 2ல சப்டிவிஷன் 1 and 2. இப்போ நம்ம கோஆர்டினேட்ல 3 பாயிண்ட்ஸ் வந்து கொலினியரா அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். அதாவது கொலினியரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ், அதாவது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு 0வா இருக்கணும். அப்போ x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 வந்து 0வா இருக்கும். அல்லது சிக்மா x1 என்று y2 - y3 0வா இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்மளுடைய மேக்ஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே நீங்க பார்க்கணும்னா கனி மேக்ஸ் யூடியூப் சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற உங்களுக்கு உடனுக்குடன் மேக்ஸ் சம்பந்தப்பட்டது எல்லாமே கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு பார்க்கலாம். Question number 2 subdivision 1. Determine whether the set of points -1/2, 3, -5, 6 and -8, 8 are collinear. அப்போ the given points are 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிட்டோம். நமக்கு கொலினியரா இருக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துருக்கிறோம். அப்போ நம்ம இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 = x1 y1க்கு பதில் -1/2 3, x2 y2க்கு பதில் -5 6, x3 y3க்கு பதில் -8 8, x1 y1க்கு பதில் அகைன் -1/2 3. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ 1/2 என்று மல்டிப்ளை பண்ண -1/2 6 மல்டிப்ளை பண்ணோம்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 3 2s are 6 அப்படின்ட்டு. அப்போ 1 3s are 3 -3. அதே மாதிரி -5 -8 மல்டிப்ளை பண்ணா -40, -8 3 மல்டிப்ளை பண்ணாலும் -24, மைனஸ் கீழே இருந்து 3 என்று -5 -15, 6 என்று -8 -48, 8 என்று -2, 1 2s are 2, 4 2s are 8. அப்போ -1ங்க ஒரு 4 இருக்கும், -4. இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். -3 -40 -24 ஆட் பண்ணோம்னா நமக்கு -67 கிடைக்கும். இங்க ஒரு மைனஸ் இருக்குது, இந்த 3ஐ ஆட் பண்ணோம்னாலும் ஒரு 67 கிடைக்கும். இங்கேயும் ஒரு மைனஸ், இந்த மைனஸ் நமக்கு +67 ஆயிரும். அப்போ -67 + 67 = 0. அப்போ 1/2 × 0 = 0 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு வரும். இங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 வரதுனால the given points are collinear. Second subdivision, determine whether the set of points a, b + c, b, c + a and c, a + b are collinear. அப்போ the given points are 3 பாயிண்ட் வந்து நம்ம given points எழுதிக்கிட்டோம். இது கொலினியரா இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட்ஸும் நமக்கு கொலினியராக இருக்கும். ஸோ 1/2 என்று x1 y1 அதாவது a b + c, x2 y2 b c + a, x3 y3 c a + b, அகைன் x1 y1 அதாவது a b + c கிடைக்கும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 1/2 என்று ஏவும் c + a மல்டிப்ளை பண்ணும்போது ac + a ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். b என்று a + b மல்டிப்ளை பண்ணும்போது b a மல்டிப்ளை பண்ணும்போது ab கிடைக்கும். b bc ஸ்கொயர் b ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். c என்று b + c மல்டிப்ளை பண்ணும்போது bc + c ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இப்போ கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்றோம். b என்று b + c அதாவது b b ஸ்கொயர் + bc. அதே மாதிரி c + a c மல்டிப்ளை பண்ணோம்னா c ஸ்கொயர் + ac. அதே மாதிரி a + b a மல்டிப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயர் + ab. இப்ப பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய ஏசியும் இங்க மைனஸ்ல இருக்கிறதுனால இந்த பிளஸ் எல்லாமே நமக்கு மைனஸ் ஆயிரும். இந்த ஏசியும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கக்கூடிய ஏசியும் இங்க இருக்கக்கூடிய ஏசியும் நமக்கு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய a ஸ்கொயரும் இந்த பக்கமா இருக்கக்கூடிய a ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கக்கூடிய ஏபியும் இங்க வரக்கூடிய ஏபியும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இங்க வரக்கூடிய பி ஸ்கொயரும் இங்க வரக்கூடிய பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இங்க வரக்கூடிய பிசியும் இங்க வரக்கூடிய பிசியும் கேன்சல் ஆயிரும். சி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருங்க. மைனஸா இருக்கிறதுனால
எல்லாமே நமக்கு மைனஸ் ஆயிரும். ஓகே, இப்போ எல்லாமே நமக்கு இது வந்து கேன்சலா வர்றதுனால இதோட வேல்யூ வந்து நமக்கு 0. ஓகே, இதோட வேல்யூ 0வா இருக்கிறதுனால the given 3 points are collinear. நம்பர் 3ல subdivision 1 and 2. இப்போ இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பாடத்துல நமக்கு ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க, கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே அந்த மாதிரி எக்ஸ் அந்த மாதிரி கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஸ் ஈக்குவல் டு 1/2 சிக்மா x1 என்று y2 minus y3 அல்லது ஏஸ் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம கணக்கு செய்ய போறோம். ஓகே, இதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வேணா நம்முடைய யூடியூப் சேனல் கனி மேக்ஸ் அதை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் மேக்ஸ்ல உள்ள சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். 3ல சப்டிவிஷன் 1 வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் 0,0 p,8 6,2 are taken in order and their area is 20 square units. Find the values of p. அப்ப நமக்கு the given points are 0,0 p,8 and 6,2 3 பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். the area of triangle வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. the area of triangle வந்து நமக்கு எவ்வளவு 20 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு p யோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 equal to 20 ஸ்கொயர் யூனிட். இப்போ அந்த வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்க டிவைட்ல இருக்க 2 வந்து அங்க போகும்போது மல்டிப்ளை ஆயிரும். x1 y1க்கு பதில் 0,0 போடுறோம். x2 y2க்கு பதில் p8 x3 y3க்கு பதில் 6,2 அகைன் x1 y1க்கு பதில் 0,0. இப்போ மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே 0 8 மல்டிப்ளை பண்ணா 0 p-யும் 2 மல்டிப்ளை பண்ணா 2 p-யும் 6 0 0 ஆயிரும். 0 p-யும் 0 ஆயிரும். 8 6 ஆர் 48 கிடைக்கும். 2 into 0 0 equal to 20 into 2 equal to 40. இப்போ இங்க ஒரு 2p இருக்குது, அதனால இங்க 2p நம்ம எழுதிக்கிடுதோம். வேற எல்லாமே 0 தான். அதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸும் பிளஸும் மைனஸ் ஆயிரும். minus 48 equal to 40. அப்போ 2p equal to 40 minus 48 இந்த பக்கமா வரும்போது plus 48 ஆயிரும். 40யும் 48ம் 88 அப்படின்னா k equal to 44. 1 2s are 2 4 2s are 8 4 2s are 8. அப்போ k யோட வேல்யூ வந்து நமக்கு 44 அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி வெர்டிசஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் p, p 5, 6 5, -2 are taken in order and their area is 32 square unit. Find the values of p. The given points are 3 points p, 5, 6 5, -2. The area of triangle வந்து given அவங்களே கொடுத்துட்டாங்க 32 square unit. அப்போ ஃபார்முலா வந்து 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 equal to இந்த 32 square unit. ஸோ நெக்ஸ்ட் இங்க டிவைட்ல இருக்கக்கூடியது வந்து அந்த பக்கமா போகும்போது மல்டிப்ளை ஆயிரும். இப்போ x1 y1க்கு பதில் p சப்ஸ்டியூட் பண்ணுவோம். x2 y2க்கு பதில் 5, 6 எடுத்து சப்ஸ்டியூட் பண்றோம். x3 y3க்கு பதில் 5, -2 சப்ஸ்டியூட் பண்றோம். x1 y1க்கு வந்து p அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் இதை அப்படியே மல்டிப்ளை பண்றோம். p 6 மல்டிப்ளை பண்ணா 6p 5 -2 -10 5p ஒரு 5p minus 5p ஒரு -5p அதே மாதிரி 6 plus 6 into 5 30 -2 into p is equal to -2p is equal to 32 into 2 64. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 6p 5p 11p ஆயிருங்க ஒரு -10 -5p ல இருந்து 2p செப்பரேட் பண்ணிட்டா 3p plus 30 is equal to 64. இப்போ 11p இங்க இருக்குது, இங்க ஒரு -3p இங்க ஒரு -10 இங்க ஒரு பிளஸ் மைனஸும் -30 is equal to 64. 11p ல 3p செப்பரேட் பண்ணிட்டா 8p இங்க -10ம்
minus 30m minus 40 அந்த பக்கமா போனா plus 40 ஆயிரும். So 8p is equal to 104 அப்படின்னா p is equal to 13. 8 கொண்டுங்க டிவைட் பண்ணிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 4ல 1 and 2. இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0வா இருந்தா தான் அது கொலினியாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கொலினியாரிட்டி ஆஃப் 3 பாயிண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0வா இருக்கணும். அதாவது 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 is equal to 0. இந்த 1/2 அப்படிங்கிறது ரைட் சைட்ல போகும்போது 0 ஆயிடும். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா சிக்மா x1 into y2 minus y3 is equal to 0வாக இருக்கும். ஓகே, மேக்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலான கனிமேக்ஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம சம்முக்கு செல்லலாம். 4.1 find the values of a for which the points 2, 3, 4, a and 6, -3 are collinear. இப்போ the given points are a 2, 3, b 4, a and c 6, -3 are collinear. 3 பாயிண்ட் நமக்கு கொலினியரா இருக்குன்னா அந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து நமக்கு 0வா இருக்கணும். அப்போ அதுக்கான ஃபார்முலா 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 = 0 அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். இப்போ நம்ம வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்றோம். 1/2 இன்று x1 y1க்கு பதில் 2 3, x2 y2க்கு பதில் 4a, x3 y3க்கு பதில் 6 -3, x1 y1க்கு பதில் 2, 3 சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். இந்த 2 அந்த பக்கமா போகும்போது நமக்கு 0 ஆயிரும். 2 into a 2a, 4 into -3 -12, 6 into 3 are 18, minus 3 into 4 12, 6 into a 6a, 2 into -3 -6 is equal to 0. அப்போ 2a into 18ல 12 போச்சுன்னா plus 6 இருக்கும், minus 12ல இருந்து 6 போச்சுன்னா 6 plus 6a is equal to 0. அப்போ 2a plus 6 இந்த மைனஸ் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா -6 ஆயிரும். மைனஸ் பிளஸும் மைனஸ் ஆயிரும். -6a is equal to 0. -6a வந்து 2a சப்ட்ராக்ட் பண்ணோம்னா -4a கிடைக்கும். 6 -6 கேன்சல் ஆயிரும். ஸோ -4a is equal to 0 அப்படின்னா a is equal to 0. அப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்கு வந்து கொலினியரா இருக்குன்னா ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம்முக்கு செல்லலாம். 4.2 find the values of a for which the points a, 2 - 2a, next point -a plus 1, 2a and -4 - a, 6 - 2a are collinear. The 3 points p, a, 2 - 2a, q, -a plus 1, 2a and r -4 - a, 6 - 2a are collinear. இப்போ இந்த 3 பாயிண்ட்டுமே கொலினியரா இருக்குன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR வந்து நமக்கு 0வா இருக்கணும். அப்போ ஃபார்முலா 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 = நமக்கு 0வாக இருக்கும். அப்போ x1 y1 அப்படின்னா a 2 - 2a, x2 y2 அப்படின்னா -a plus 1 கீழே 2a, x3 y3 வந்து -4 - a கீழே 6 - 2a, அகைன் x1 y1 அப்படின்னா a 2 - 2a. இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். அதாவது a1 2a மல்டிப்ளை பண்ணா 2a² கிடைக்கும். அதே மாதிரி -a plus 1 என்று 6 - 2a, அதே மாதிரி -4 - a என்று 2 - 2a, மைனஸ் கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்றோம். -a plus 1 என்று 2 - 2a பிளஸ் 2a என்று -4 - a, அதே மாதிரி a என்று 6 - 2a = 0. கொலினியரா இருக்கிறதுனால 0 ஆயிரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 2a² - 6a கிடைக்கும். அதே மாதிரி 2a² + 6a, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து -2a - 8, அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து 2a - 8a - 2a பிளஸ்
ஏவு மல்டிப்ளை பண்ணும்போது 2a² நமக்கு கிடைக்கும் மைனஸ். அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிடுறோம். இந்த இடத்துல 2a உள்ள மல்டிப்ளை பண்றோம், இங்க ஏவை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது கீழே உள்ள ஸ்டெப் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்ப இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க ஒரு 2a² இருக்குது, இங்கேயும் ஒரு 2a² இருக்குது, இங்கேயும் ஒரு 2a² இருக்குது. ஸோ 6a². அப்புறம் ஏவெல்லாம் பிளஸ் பண்ணி பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணோம்னா -2a கிடைக்கும். அதே மாதிரி இங்க கான்ஸ்டன்ட் 6 இருக்குது, அதே மாதிரி இங்க ஒரு -8 இருக்குது. -8ல இருந்து 6 செப்பரேட் பண்ணா -2 கிடைக்கும். அதே மாதிரி இங்க உள்ள a² எல்லாம் நம்ம பார்க்கோம். இந்த +2a² -2a² கேன்சல் ஆகிரும். அப்ப இங்க இருக்கக்கூடியது -2a² கிடைக்கும். அப்புறமா ஏவெல்லாம் -2a, இங்க ஒரு -2a, இங்க ஒரு -8a, ஒரு +6, இதெல்லாம் பண்ணோம்னா -6a கிடைக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம் நமக்கு +2 மட்டும்தான் இருக்குது, ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மைனஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்றோம். 6a² மைனஸும் +2a², இந்த ரெண்டையுமே பக்கம் பக்கமா எழுதிக்கலாம். அதே மாதிரி -2a இதை உள்ள கொண்டு போகும்போது மைனஸும் பிளஸ் ஆயிரும், +6a ஆயிரும். இங்க ஒரு -2a, இங்க பிளஸும் மைனஸும், -2 ஈக்குவல் டு 0. இப்போ 8a², இங்க ஒரு 6a² + 2a² 8a² ஆயிரும். 6a 2a செப்பரேட் பண்ணா 4a கிடைக்கும். -2 -4 ஈக்குவல் டு 0. டிவைடிங் பை 4 டிவைட் பண்ணோம்னா 2a² + a - 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டர் பண்ணோம்னா 2a - 1 என்று a + 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ வந்து இந்த மைனஸ் அங்க போகும்போது +1 ஆயிரும். ஸோ மல்டிப்ளைல இருக்க 2 டிவைட் ஆயிரும். அதாவது ஏவோட வேல்யூ 1/2. அதே மாதிரி a + 1 0வா இருக்கிறதுனால இந்த +1 அந்த பக்கம் போனா -1 ஆயிரும். ஸோ ஏவோட வேல்யூ -1/2 அண்ட் a ஈக்குவல் டு -1. ஓகே, இப்ப நம்ம கொலினியரா இருந்தா ஏவோட மதிப்பு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 5ல சப்டிவிஷன் 1 and 2. இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பத்தி பார்க்க போறோம். நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பத்தி பார்க்க போறோம். அதுக்கான ஃபார்முலா தான் a ஈக்குவல் டு 1/2 இன்று x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இப்போ இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். மேக்ஸ் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு உடனே வேணாம், நம்மளுடைய யூடியூப் சேனலான கனி மேக்ஸை உடனே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ சம்முக்கு செல்லலாம். 5ல சப்டிவிஷன் 1. ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் whose vertices are -9, -0, -8, -6, -1, -2 and -6, -3. The given points are 4 points. நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 4 பாயிண்ட்ஸ்லயும் நம்ம வந்து டயக்ராம்ல குறிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்சர்ல வந்து மைனஸ் வராது. அதாவது -8, 6 இது வந்து நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். -9, 0 அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ்லயே வரும். -6, -3ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். அதே மாதிரி -1, -2ங்கிறதும் தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். இதை வந்து நம்ம எழுதிக்கிட்டு ABCDE அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட மார்க் பண்ணி ஒரு குவாட்ரிலேட்டரல் நம்ம வரைஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறோம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். அதை அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். x1 y1க்கு -8, 6 அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டோம். x2 y2 அப்படின்னா -9, 0 x3 y3னா -6, -3 x4 y4 அப்படின்னா -1, -2 x1 y1க்கு வந்து -8, 6 அதை அப்ளை பண்ணிக்கிட்டோம். இதான் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 1/2 என்று -8 என்று 0 0 -9 என்று -3 மைனஸ் பிளஸ் ஆயிரும். 3 9s are 27 கிடைக்கும். அதே மாதிரி -6 என்று -2 மைனஸ் பிளஸ் ஆயிரும். 6 2s are 12 கிடைக்கும். -1 6 -6 கிடைக்கும். மைனஸ் மறுபடியும் கீழே இருந்து மேல பண்ணுவோம். 6 -9 -54 0 என்று -6 வந்து 0 -3 -1 மைனஸ் பிளஸ் ஆயிட்டுனா 3 1s are 3 கிடைக்கும்.
அதே மாதிரி -2ம் -8ம் மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 8s are 16 வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். 27 பிளஸ் 12 ஆட் பண்ணி அதுல இருந்து -6 செப்பரேட் பண்ணோம்னா 33 கிடைக்கும். இந்த ஃபார்முலா படி நமக்கு மைனஸ் இருக்கும். அதே மாதிரி -54 பிளஸ் 3 பிளஸ் 16 ஆட் பண்ணி -54 இருந்து செப்பரேட் பண்ணா -35 நமக்கு கிடைக்கும். அப்போ 1/2 இன்று மைனஸ் பிளஸ் ஆயிரும். 33யும் 35 ஆட் பண்ணோம்னா 68 கிடைக்கும் நமக்கு. அதை டிவைட் பண்ணோம்னா 34 ஸ்கொயர் யூனிட். அதாவது ஏரியா குவாட்ராட்டிக்கல் ஈக்குவல் டு 34 ஸ்கொயர் யூனிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, செகண்ட் சம் அதே மாதிரி ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல் whose vertices are -9, -2, -8, -4, 2, 2 and 1, -3. The given points are 4 points வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். 4 points வந்து மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஆர்டரா நம்ம எழுதுறோம். அதாவது -9, -2 அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். -8, -4ம் நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். 2, 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது. ஸோ இது மாறி இருக்குது. அதே மாதிரி 1, -3ங்கிறது தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்குது. இதை நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிக்கிட்டோம்னா ஆன்சர்ல வந்து மைனஸ் வராது. அப்படி மைனஸ் வந்தாலும் நம்ம அதை பிளஸ்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இப்போ ஏரியா குவாட்ரலேட்டிக்கல் அப்படின்னா ஃபார்முலா வந்து 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 and x1 y1 ஸ்கொயர் யூனிட். இப்போ நம்ம இந்த ABCD அப்படிங்கிறத ஆர்டரா நம்ம எழுதிக்கிட்டோம். இங்க இருக்கக்கூடிய ஆர்டர்ல வந்து ரெண்டா நம்ம மாத்தி எழுதிக்கிறோம், CM DO. ஓகே, இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். x1 y1 அப்படின்னா -9 -2, x2 y2னா -8 -4, x3 y3 அப்படின்னா 1, -3, x4 y4 அப்படின்னா 2, 2, x1 y1 அப்படின்னா -9 -2. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 1/2 அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது -9 -4 மைனஸ் பிளஸ் ஆயிரும். 4 9s are 36, -8 -3 மைனஸ் பிளஸ் ஆயிரும். 8 3s are 24. இங்க 1 × 2 2, 2 × -2 -4 -2 × -8 மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 8s are 16, -4 + 1 4 1s are -4, -3 × 2 மல்டிப்ளை பண்ணா -6, 2 × -9 2 9s are 18, -18. ஸோ நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். இந்த 3 பிளஸ் நம்பரையும் ஆட் பண்ணி அதுல இருந்து -4 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 58 கிடைக்கும். இங்க ஃபார்முலா படி ஒரு மைனஸ் வரும். அதே மாதிரி 16ல இருந்து இந்த மைனஸ்ல வரக்கூடிய 3 நம்பரையும் ஆட் பண்ணி அதுல இருந்து 16 செப்பரேட் பண்ணோம்னா -12 கிடைக்கிறோம். அப்போ 1/2 என்று 58 மைனஸ் மல்டிப்ளைல இருக்கனால பிளஸ் ஆயிரும். ஸோ 58 + 12 ஆயிரும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 70 கிடைக்கும். 70 1/2 டிவைட் பண்ணோம்னா 35 ஸ்கொயர் யூனிட். இதுதான் நமக்கான ஆன்சர். The area of quadratic is equal to 35 ஸ்கொயர் யூனிட். கொஸ்டின் நம்பர் 6. இப்போ நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில ஏரியா கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் K என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல் ஃபார்முலா தெரியணும். ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல் A is equal to 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். மேக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய கனிமேக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உடனே உங்களுக்கு வீடியோக்கள் அனைத்தும் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்கு செல்லலாம். Find the values of K if the area of quadratical is 28 square unit whose vertices are -4 -2 -3 K 3, -2 and 2, 3. The given points are 4 points நம்ம எழுதிக்கிறோம். -4 -2 -3 K 3, -2 and 2, 3. ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல் கொடுத்துருக்குறாங்க 28 ஸ்கொயர் யூனிட். அப்போ அதோட ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 is equal to 28 ஸ்கொயர் யூனிட். 1/4 x1 y1க்கு பதில் -4, 2 எழுதிக்கிட்டோம். x3 y3க்கு பதில் -3 K x3 y3 3 -2 x4 y4க்கு வந்து 2 3 x1 y1க்கு வந்து
-4 -2 is equal to 28. இப்போ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணதோம், கீழே டினாமினேட்டர்ல இருக்க 2 அங்க போகும்போது மல்டிப்ளை ஆயிரும், 28 into 2 மாறிடும். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது -4 into k -4k -3 into -2 plus 6 3 into 3 9 2 into -4 2 -4 minus -2 into -3 plus 6 k into 3 3k -2 into +2 -4 3 into -4 -12 is equal to 28 into 2 -4k. இந்த 6 9 ஆட் பண்ணி அதுல இருந்து 4 செப்பரேட் பண்ணோம்னா 11 கிடைக்கும். மைனஸ் இங்க 3k எழுதிக்கிட்டோம். 6ல இருந்து -4 -12 செப்பரேட் பண்ணா -10 கிடைக்கும். 28 2 மல்டிப்ளை பண்ணா 56 கிடைக்கும் நமக்கு. இப்ப எல்லாம் ஒன்னா எழுதிக்கலாம். -4k plus 11k இங்க மல்டிப்ளை பண்ணும்போது -3k கிடைக்கும். மைனஸ் plus 10 is equal to 56. -4 -3 -7k is equal to 56. இது 11 plus 10 21 இங்க இருந்து அங்க போகும்போது -21 ஆயிரும். அப்போ -7k is equal to 35. k is equal to 35 by -7 cancel பண்ணோம்னா 1 7s are 7 5 7s are 35. அப்போ k is equal to 5. The values of k is equal to 5. Number 7. இப்போ நம்ம question number 7ல coordinate geometryல கொலினியரிட்டியா இருந்தா ஏபியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கொலினியரிட்டியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 0வா இருக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 = 0வா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு பார்க்கலாம். If the points A -3, 9, B A, B and C 4, -5 are collinear, and if A plus B is equal to 1, then find the A and B. The given points are A -3, 9, B A, B and C 4, -5 are collinear. கொலினியரா இருக்குன்னா நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து 0வா இருக்கணும். அதனால ஏபிசிக்குள்ள ஃபார்முலா 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 = 0. 1/2 x1 y1 அப்படின்னா -3 -9. அதே மாதிரி x2 y2 அப்படின்னா A, B. x3 y3 அப்படின்னா 4, -5. x1 y1 -3, 9. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம், கிராஸ் மல்டிப்ளை. இந்த -1/3யும் பியும் சேர்ந்தா -3b. அது மாதிரி ஏவும் -5ம் சேர்ந்தா -5a. 4ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 36 -9 into a 9a into 4b plus 3 5s are 15 = 0. இங்கே இருக்கக்கூடிய 2 டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு போகும்போது நமக்கு 0 ஆயிரும். ஸோ இந்த மைனஸை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அப்போ -3b -5a plus 36 -9a இங்க மைனஸும் பிளஸும் மைனஸ் ஆயிரும். 4b மைனஸும் பிளஸும் மைனஸ் ஆயிரும். 15 = 0. இப்போ ஏவெல்லாம் ஒன்னாவும் பி எல்லாம் ஒன்னாவும் கான்ஸ்டன்ட் எல்லாம் ஒன்னாவும் பக்கம் பக்கமா நம்ம எழுதிக்கிடுறோம். அப்புறமா -5aவும் -9aவும் சேர்ந்தா 14a -7b plus 21 = 0. 7ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா 2a plus b = 3. இது ஈக்குவேஷன் 1. given condition a plus b = 1 ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பயன்படுத்தி சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஈக்குவேஷன் 1ஐயும் நம்ம எழுதிக்கிறோம், ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம எழுதிக்கிறோம். ரெண்டையும் செப்பரேட் பண்ணா b வந்து கேன்சல் ஆயிரும். 2aவில் ஒரு a போச்சுன்னா a இருக்கும். 3ல 1 செப்பரேட் பண்ணிட்டா 2 கிடைக்கும். if a is equal to 2, substitute the equation 2. 2 plus b is equal to 1. b is equal to 1 minus 2. -2 plus 1 ஆட் பண்ணா -1 கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ நமக்கு
1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 8. இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில ஏரியா பத்தி பார்க்க போறோம். அப்போ கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில ஏரியாவோட ஃபார்முலா வந்து 1/2 சிக்மா x1 into y2 minus y3 ஸ்கொயர் யூனிட். இதையும் பயன்படுத்தலாம். அல்லது a is equal to 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி மேக்ஸ் சம்பந்தப்பட்டது பார்க்கணும். நம்மளுடைய யூடியூப் சேனலான கனி மேக்ஸை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. உடனுக்குடன் உங்களுக்கு வீடியோ வந்து கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம சம்முக்கு செல்லலாம். let p 11,7 q 13.5,4 and r 9.5,4 be the midpoint of the sides AB, BC and AC respectively of triangle ABC. அதாவது இந்த ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள்ல மிட் பாயிண்ட் PQR அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. given. Find the coordinate of the vertices A, B and C. இப்போ கொடுத்துட்டு ஏபிசியோட வெர்டிசஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. hence find the area of triangle ABC and compare this with the area of triangle PQR. அதாவது கொஸ்டின்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது given கொடுத்திருக்கிறது வந்து PQR, அதாவது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி பிசி சிஏ கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஏபிசி அப்படிங்கிறதோட வெர்டிசஸ் கேட்கறாங்க. அடுத்தால ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் கம்பேர் பண்ண சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் ஏரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா அதுல ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிசி given PQR, the midpoint of AB, BC and CA. AB, BC, CA க்கு PQR அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட். அதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. P 11,7 Q 13,5,4 R 9.5,4. இந்த சம் கொஞ்சம் பெரிய சம்மா தான் இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வெர்டிசஸ் ஏபிசி, அதை x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ அந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் தான் நமக்கு P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பிக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து m of x1 plus x2/2 plus y1 plus y2/2 நமக்கு தெரியும். அந்த ஃபார்முலால எக்ஸ் கோஆர்டினேட்டை கம்பேர் பண்றோம். அப்போ x1 plus x2/2 is equal to 11, y1 plus y2/2 is equal to 7. அதே மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x1 plus x2 is equal to 2 into 11 22 அப்படின்னு போயிடும். அதே மாதிரி y1 plus y2/2 is equal to 2 into 7 14. அடுத்தால நெக்ஸ்ட் x2 plus x3 ரெண்டாவது பாயிண்ட் Q-வை வந்து நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ x2 plus x3/2, அதே மாதிரி y2 plus y3/2 is equal to 4. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ x2 plus x3 is equal to 27 அப்படின்னு வரும். y2 plus y3 is equal to 2 4s are 8. இப்போ மூணாவது ஏசியை வந்து கம்பேர் பண்றோம். ஸோ x1 plus x3/2 is equal to 19/2. அதாவது 9.5 வந்து நம்ம 19/2 ஃபிராக்ஷனா மாத்திக்கிடுதோம். அதே மாதிரி y1 plus y3/2 is equal to 4. இப்போ இந்த 2 நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ x1 plus x3 is equal to 19 அப்படின்னு கிடைக்கிறோம். அதே மாதிரி y1 plus y3 is equal to 2 4s are 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த சமன்பாடு ஈக்குவேஷன் மூணையும் ஆட் பண்றோம். x தனியா y தனியா ஆட் பண்ணும்போது x1 plus x2 plus x2 plus x3 plus x1 plus x3 is equal to 22 plus 27 plus 19 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மூணை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 22 plus 27 plus 19 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே 2 டைம் இருக்கனால 2 காமனா எடுத்துக்கிட்டோம்னா x1 plus x2 plus x3 is equal to 68. அப்போ x1 plus x2 plus x3 is equal to 68/2 கேன்சல் பண்ணோம்னா 34. அப்போ x3 is equal to 34 minus 22 is equal to 12. இப்ப அதே மாதிரி ஒய்யை வந்து ஆட் பண்றோம்.
y1 plus y2 plus y2 plus y3 plus y1 plus y3 is equal to 14 plus 8 plus 8. இந்த மூணையுமே நம்ம y-க்குள்ளத வந்து நம்ம கம்பேர் பண்றோம், ஆட் பண்றோம், கம்பேர் பண்ணி ஆட் பண்றோம். y1 plus y2, y2 plus y3, y1 plus y3 is equal to 14 plus 8 plus 8 அப்படின்னு நம்ம மூணையுமே கம்பேர் பண்ணி ஆட் பண்றோம். இங்கேயும் 2 டைம் இருக்குது, அதனால 2 into y1 plus y2 plus y3 is equal to 30. அப்போ y1 plus y2 plus y3 is equal to 30 by 2, 15 ஆயிரும். ஸோ இந்த பிளஸ் 14 அங்க போச்சுன்னா நமக்கு -14. இந்த y3 ஓட வேல்யூ வந்து முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறத எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்றோம். அதே மாதிரி இந்த x3க்கும் x2க்கும் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சதை வந்து எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிடுறோம். அப்போ y3 ஓட வேல்யூ வந்து நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ C அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நமக்கு 12,1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ x3 is equal to 12 and x3 is equal to 1. Substitute the equation 2. செகண்ட் ஈக்குவேஷன்ல வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ x2 plus x3 இருக்கும். x3க்கு பதில் 12 போட்டா 27. இந்த பிளஸ் 12 வந்தா -12 ஆயிரும். அப்போ x2 ஓட வேல்யூ 15. அதே மாதிரி y2 plus y3 is equal to 8 இருக்கும். y3க்கு பதில் 1 சப்ஸ்டிடியூட் பண்றோம். பிளஸ் 1 அங்க போனா -1 ஆயிரும். y2 is equal to 7. அப்போ B அப்படிங்கிற பாயிண்ட் வந்து 15,7 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி x2 ஓட வேல்யூ 15 and y2 ஓட வேல்யூ 7. சப்ஸ்டிடியூட் தி ஈக்குவேஷன் 2. அதே மாதிரி x1 plus x2 is equal to 22 அப்படின்னு இருக்கும். அதுல x2க்கு பதில் சப்ஸ்டிடியூட் பண்ணதான் 15 அப்படின்ட்டு பிளஸ் 15 அந்த பக்கமா போச்சுன்னா -15 ஆயிரும். 22ல 15 செப்பரேட் பண்ணிட்டா 7 கிடைக்கும். அதுதான் நமக்கு x1 ஓட வேல்யூ. அதே மாதிரி y1 plus y2 is equal to 14 அப்படின்னு செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு முன்னாடி. அதுல y2க்கு பதில் 7 சப்ஸ்டிடியூட் பண்ணதும் அங்க பிளஸ்ஸா இருந்தாங்க போகும்போது மைனஸ் ஆயிரும். 14ல 7 போச்சுன்னா 7. அப்போ நமக்கு A ஓட பாயிண்ட் 7,7, B ஓட பாயிண்ட் 15,7, C ஓட பாயிண்ட் 12,1 அப்படின்னு நமக்கு 3 பாயிண்ட்டுமே நமக்கு கிடைக்குது. அந்த 3 பாயிண்ட வச்சு நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1. இப்ப நம்ம அப்படியே எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். x1 y1க்கு பதில் 7 7, x2 y2க்கு பதில் 15,7, x3 y3க்கு பதில் 12,1, x1 y1க்கு பதில் 7,7 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்றோம். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். 7 7s are 49, 15 1s are 15, 12 7s are 84 minus 7 15 105, 7 12 plus 84, 1 7s are 7. 1/2 இந்த மூணையும் நமக்கு ஆட் பண்ணா 148 கிடைக்கும். minus 105 84 plus 7 ஆட் பண்ணா 196 கிடைக்கும். செப்பரேட் பண்ணோம்னா -48/2 அப்படின்னு கிடைக்கும். ஏரியா கேனாட் பி நெகட்டிவா இருக்கிறதுனால கேன்சல் பண்ணோம்னா 24 கிடைக்கும். அது வந்து நமக்கு +24 கிடைக்கும். ஓகே, இப்ப நமக்கு PQR அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. P ஓட வேல்யூ 11,7, Q ஓட வேல்யூ 13.5,4, R ஓட வேல்யூ 9.5,4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR is equal to 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இதை எடுத்து நம்ம அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்றோம். 1/2 x1 y1க்கு பதில் 11,7, அதே மாதிரி x2 y2க்கு பதில் 13.5 வந்து நம்ம 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மல்டிப்ளை பண்ணி 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 27/2 கிடைக்கும். இங்க ஒரு 4 இருக்குது. x3 y3 அதே மாதிரி 9.5, இதையும் 0.5 வரணும். 10ஆல மல்டிப்ளை பண்ணி 10ஆல டிவைட் பண்ணோம்னா 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா மேல 19 இருக்கும் /2 அப்படின்னு இருக்கும். y3 ஓட வேல்யூ 4. x1 y1 is equal to 11,7. இப்ப இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 1/2 என்று 11 4s are 44, 22/7 என்று 4 2 4 கேன்சல் பண்ணிட்டா 2 இருக்கும். 2 into 27 54. 19ஐயும் /2 into 7 மல்டிப்ளை பண்ணோம். ஆட் பண்ண மல்டிப்ளை பண்ணோம்னா 16.5 minus 7 into 27/2 94.5, 4 into 19/2 38. அதே மாதிரி 4 into 11 அப்படின்னா 44. இந்த மூணையும் நமக்கு ஆட் பண்ணா 164.5 minus 176.5. நெகட்டிவ் வர்றதுனால, அதாவது 1/2 மைனஸ் இங்க செப்பரேட் பண்ணும்போது 12 வரும். 1 time 6 time நெகட்டிவ் வந்து கேனாட் பி ஏரியா வரக்கூடாது. அதனால +6ன்னு வரும். அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு
4 into area of triangle PQR. அதாவது இந்த 24 அப்படின்னு இருக்குது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். நமக்கு PQR ஓட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கூட 4 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 4 into ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQR 4 times இருக்குது. ஓகே, கொஸ்டின் 9. ஓகே, இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பார்க்க போறோம். அந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில இந்த ஸ்விம்மிங் பூலோட ஏரியா என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அதுக்கு ஏரியா ஃபார்முலா தெரியணும். இதோட ஷேப் வந்து குவாட்ரேட்டிக்கலா இருக்குது. அதனால ஏஸ் ஈக்குவல் டு 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சுன்னா இந்த சம்ம வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஓகே, in the figure the quadratical swimming pool shown is surrounded by concrete patio. Find the area of the patio. இந்த area of the patio போடுறதுக்கான நம்ம ஏரியா வந்து எவ்வளவு அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இதுல வந்து டோட்டல் பாயிண்ட் எக்ஸ்டர்னல்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் ABCD 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உள்ளேயும் EFGH ஸ்விம்மிங் பூலோட சுத்தி இருக்கக்கூடிய 4 பாயிண்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த ரெண்டுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சு டிஃபரெண்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியதுதான் ஆன்சர். அப்ப ஏரியா குவாட்ராட்டிக்கல் ஃபார்முலா வந்து ஏற்கனவே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். அப்ப ரிக்வயர்ட் ஏரியா பேட்டியோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பெரிய குவாட்ராட்டிக்கல்ல இருந்து சின்ன ஸ்விம்மிங் பூல் குவாட்ராட்டிக்கலை செப்பரேட் பண்ணிட்டோம்னா கிடைக்கக்கூடியதுதான் நமக்கு ஆன்சர். அப்ப ஏரியா பேட்டியோ ABCD மைனஸ் ஏரியா பேட்டியோ EFGH. அப்ப ஏரியா பேட்டியோ ABCD இந்த பாயிண்ட வச்சு நம்ம எழுதுறோம். -4 -8 8 -4 6 10 -10 6. அதே மாதிரி -4 -8. அதே மாதிரி ஏரியா பேட்டியோ EFGH அதாவது -3 -5 6 -2 3 7 -4 4 -3 5. இப்ப இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்றோம். 1/2 into minus minus plus ஆயிரும். 4 4s are 16. 8 into 10 80. 6 6 are 36. -10 -8 plus ஆயிரும் 80 -8 plus 8 -64 plus minus இருக்கனால 4 6 are 24. plus 10 -10 -100. 6 -4 -24 -1/2 என்று இப்ப இந்த ரெண்டையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுதோம். -3 -2 6 ஆயிரும். 6 7s are 42. 3 4s are 12. -6 -5 plus 30 -5 6 -30 -2 3 -6 7 -6 -42 7 -3 -12. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்றோம். இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 212 கிடைக்கும். மைனஸ் இங்க இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா -212 நமக்கு கிடைக்கும். சோ -1/2 இந்த 4ஐயும் நமக்கு ஆட் பண்ணா 90 மைனஸ் இங்க இருக்கக்கூடிய 4ஐயும் ஆட் பண்ணா -90 கிடைக்கும். சோ மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிரும். 424 -1/2 என்று 90 மைனஸ் பிளஸ் ஆயிட்டுனா 90 180. ரெண்டுலயும் 1/2 காமனா எடுத்துட்டோம்னா 422 -180. 422ல 180 செப்பரேட் பண்ணோம்னா 244. இதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 122 ஸ்கொயர் யூனிட். இதுதான் நமக்கு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேட்டோ. இதே மாதிரி நம்ம கொஸ்டின் நம்பர் 10. இப்போ கொஸ்டின் நம்பர் 10ல வந்து இந்த ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கக்கூடியத ஏரியா கண்டுபிடிக்க போறோம். அப்ப அதுக்கு நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு தெரியணும். அது ரெண்டு ஃபார்முலா இருக்கு. A = 1/2 சிக்மா x1 into y2 - y3 ஸ்கொயர் யூனிட், அல்லது A = 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனை பயன்படுத்தி சம் பார்க்கலாம். A triangular shaped glass with vertices at A -5, -4, B 1, 6 and C 7, -4 has to be painted. இதை சுத்தி நம்ம பெயிண்ட் அடிக்க வேண்டியிருக்கு. If one bucket of paint covers 6 square feet, how many bucket of paint will be
required to paint the whole glass if only one cost of paint is applied. அதாவது இந்த triangular shapeல ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸை நமக்கு பெயிண்ட் அடிக்க சொல்றாங்க. அதுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க 6 rupees கவர் ஆகுது. 1 லிட்டர் ஒரு பக்கெட் பெயிண்ட் வந்து கவர் ஆகுது அப்படின்னா மொத்தம் எவ்வளவு பெயிண்ட் கவர் ஆகும் அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. அப்போ 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏ வந்து -5, -4, பி 1, 6, 7, -4. ஸோ டோட்டல் நமக்கு ஏரியா வேணுங்கிறதுனால ட்ரையாங்குலர் ஆஃப் ஏபிசியோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். x1 y1 பதில் -5 -4, x2 y2க்கு பதில் 1 6, x3 y3க்கு பதில் 7, -4, x1 y1 அகைனுக்கு பதில் -5 -4. இப்போ இதை மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1/2 என்று -5 into 6 -30, 1 into -4 -4, 7 into -4 -28, -4 into 1 -4, 6 into 7 42, -4 into -5 மைனஸ் பிளஸ் ஆயிரும். 4 5s are 20 கிடைக்கும் நமக்கு. அப்போ 1/2 என்று இந்த 3ஐ ஆட் பண்ணா -62 மைனஸ் இங்க நமக்கு இந்த 2ஐயும் ஆட் பண்ணி அதுல 4ஐ செப்பரேட் பண்ணோம்னா -58 கிடைக்கும். இந்த 2 இடத்துலயும் மைனஸ் இருக்கிறதுனால 2ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். 62ஐயும் 58ஐயும் ஆட் பண்ணா -120 கிடைக்கும். அதனால ஏரியாவில் வந்து நமக்கு மைனஸ் வரக்கூடாது. ஸோ 1 2s are 2, 6 2s are 12, 0. அப்போ 60 ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நமக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. இப்ப நம்ம கோஆர்டினேட் ஜாமெட்ரியில ஏரியா, அதாவது ட்ரையாங்கிளுக்கும் குவாட்ரேட்டிக்கலுக்கும் உள்ள ஏரியா ரெண்டையுமே பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம தனித்தனியா பார்த்திருந்தோம். இப்ப ரெண்டையுமே சேர்த்து பார்க்க போறோம். அதனால நமக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்குள்ள ஃபார்முலா நமக்கு தெரியணும். A = 1/2 என்று சிக்மா x1 into y2 - y3 ஸ்கொயர் யூனிட், அல்லது A = 1/2 என்று x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். அதே மாதிரி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் வந்து A = 1/2 என்று x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இந்த 2 ஃபார்முலாவுமே நமக்கு தேவை. ஓகே, நம்ம இப்போ சம்முக்கு போகலாம். இந்த ஃபிகர் find the area of one triangle AGF, 2 triangle FED, 3rd quadrilateral BCEG. அதாவது இந்த ட்ரையாங்கிள் அதே மாதிரி இந்த குவாட்ராட்டிக்கலுக்குள்ள ஏரியா வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் AGF 3, AGF 3க்குள்ள ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்போ the given point -5, 3, BG வந்து -4.5, 0.5 அப்படின்னு இருக்குது. அதை வந்து 4.5 10ஆல மல்டிப்ளை பண்ணா 9/2 வந்துடும். இங்கேயும் டெசிமல்ல இருக்கக்கூடிய 0.5 1/2 10ஆல மல்டிப்ளை பண்ணி 5ஆல கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபோட வேல்யூ இந்த ட்ரையாங்கிளுக்கு நமக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொத்தம் இங்க ஒரு ட்ரையாங்கிள், இங்க ஒரு ட்ரையாங்கிள், இதுல ஒரு 3 ட்ரையாங்கிளும் ஒரு குவாட்ரலேட்டிக்கலும் இருக்குது. 2 ட்ரையாங்கிளுக்கும் ஒரு குவாட்ராட்டிக்கல் BCEF அப்படிங்கிற இந்த குவாட்ராட்டிக்கலுக்கும் நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1/2 என்று x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 ஸ்கொயர் யூனிட். நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். x1 y1க்கு பதில் -5 3, x2 y2க்கு பதில் -9/2 1/2, x3 y3க்கு பதில் -2 3, x1 y1க்கு பதில் -5 3. இந்த ரெண்டையுமே நம்ம விரிச்சு எழுதுறோம். அதாவது எக்ஸ்பேண்ட் பண்றோம். 1/2 என்று 2ஐயும் மல்டிப்ளை பண்றோம். -2.5 இந்த 2ஐயும் -9/2 என்று 3ஐ மல்டிப்ளை பண்ணா -13.5, -2ஐயும் 3ஐ மல்டிப்ளை பண்ணா -6, -3 என்று -9/2 -13.5, 1/2 -2 2 cancel ஆயிட்டா -1, 3 into -5 15. இப்போ 1 1/2 இந்த 3மே மைனஸா இருக்கனால ஆட் பண்ணா -22 கிடைக்கும். இங்கேயும் 3 மைனஸா இருக்கனால ஆட் பண்ணா -29.5. இது ஃபார்முலால உள்ள மைனஸ். ஸோ இந்த மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிரும்.
பிளஸ் 29.5ல இருந்து மைனஸ் 22 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 7.5 கிடைக்கும். அதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 3.75 ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து ட்ரையாங்கிள் எஃப்இடியோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அப்ப எஃப்க்கு பாயிண்ட் வந்து -2/3, இக்கு வந்து -3/2, 1, டிக்கு வந்து 1,3. ஏரியா triangle FED is equal to 1/2 into x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 square unit. அப்போ 1/2 என்று -2,3. அதே மாதிரி E is equal to E வந்து -3/2, 1 இருக்கிறதுனால x2 y2க்கு பதில் -3/2, 1. அதே மாதிரி x3 y3க்கு பதில் 1,3 -2/3. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரிக்கிறோம். 1 2s are -2. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3/2 3 மல்டிப்ளை பண்ணா 4.5, 1 3s are 3. கீழே இருந்து மல்டிப்ளை பண்ண 3 3s are 9/2. அதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 9 -4.5 கிடைக்கும். 1 1s are 1, 3 into -2 -6. அப்போ 1/2 என்று இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதை செப்பரேட் பண்ணா 5.5 -0.5. இப்போ மைனஸ் நமக்கு பிளஸ் ஆயிரும். 5.5 + 0.5 = 6.0, அதாவது 6 அப்படின்னு சொல்லுவோம். இதை கேன்சல் பண்ணா 3 ஸ்கொயர் யூனிட். இப்ப 2 ட்ரையாங்கிளுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது குவாட்ரேட்டிற்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல் BCEF. the given points 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. B -4, -2, C2, -1, E வந்து 3/2, 1, G வந்து -9/2, 1/2. ஏரியா ஆஃப் குவாட்ராட்டிக்கல் BCEG is equal to x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1 ஸ்கொயர் யூனிட். இது அப்படியே எடுத்து x1 y1க்கு பதில் -4 -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுதோம். x2 y2க்கு பதில் 2, -1, x3 y3க்கு பதில் x3 y3க்கு பதில் 3/2, 1. அதே மாதிரி x4 y4க்கு பதில் -9/2, 1/2, x1 y1க்கு பதில் -4 -2. இப்போ இந்த ரெண்டையும் எக்ஸ்பேண்ட் பண்றோம். 1/2 என்று -4 என்று -1 + 4, 2 into 1 2, 3/2 1/2 மல்டிப்ளை பண்ணா 0.75. அது மாதிரி இங்க 2 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் பிளஸ் ஆயிட்டுனா +9 கிடைக்கும். ஃபார்முலா படி மைனஸ் கீழே இருந்து மேல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுதோம். -2 +2 -4 -1 3/2 -1.5, 1 into -9/2 னா -4.5, 1/2 into -4 னா -2. ஸோ இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 15.75 கிடைக்கும். இங்க நமக்கு இந்த 4ஐயும் ஆட் பண்ணோம்னா -12 கிடைக்கும். மைனஸும் +12 ஆயிரும் நமக்கு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 27.7/2 டிவைட் பண்ணோம்னா 13.875. அதாவது இதை 2 இதுக்கு நம்ம டிஜிட்டுக்கு அப்ராக்சிமேஷன் பண்ணும்போது 13.88 ஸ்கொயர் யூனிட். ஓகே, இப்போ நம்மளுடைய இதே மாதிரி நிறைய மேக்ஸுக்கான வீடியோ வேணா மேல இருக்க ஐகார்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸ்க்குள்ள வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலான கனி மேக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி பிடிஎஃப்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டான www.kanimax.com மற்றும் www.gobi.digital நீங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ, பை.